கட்டுப்பாடு என்று சொன்னால் இது ஒரு அவசர நடவடிக்கை என்று சொல்லலாம். இது தவிர ரிசர்வ் வங்கி 2-3 சுற்றறிக்கைகளை விட்டிருக்கிறார்கள். அதன் மூலம் பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். அதாவது தங்க இறக்குமதி, ஜுவல்லரி என்று சொல்லக்கூடிய நகைகள் தயாரிப்பவர்கள் மூலமாகத்தான் அவர்கள் மட்டும்தான் தங்கத்தை இறக்குமதி செய்ய முடியும் என்கிற ஒரு கட்டுப்பாட்டையும் பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். குறிப்பாக 4ஆம் தேதி ஜூன் APDAR என்கின்ற ஒரு சுற்றறிக்கை ரிசர்வ் வங்கி 107 தங்கத்தின் இறக்குமதியிலே பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. அதே போல 6ஆம் தேதி அனைத்து மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வங்கிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். அதாவது தங்கத்திலே வழங்கப்படுகின்ற கடன், இதை பற்றியெல்லாம் பல தகவல்கள் இருக்கின்றன. இந்த கட்டுப்பாட்டினால் நேரடியாக முதலீடுகளுக்கு வரும் ETF திட்டங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள், தங்கத்தை சார்ந்த இந்த திட்டங்கள் பாதிப்படையுமா? முதலீட்டாளர்கள் என்ன கவனிக்கிறது? இன்னும் நகைச்சுவாக சொன்னாங்களா, ஆணைக்கும் அடிசரைக்கும் என்பார்கள், தங்கத்திற்கும் தலைவரைக்கும். இந்த ஒரு சூழலை நீங்க பல விஷயங்கள் நாம் பேசுவோம். நேர்களுடைய கேள்விகளை எடுத்துக்கொள்வோம். உங்களுடைய கருத்துக்கள், இந்த கட்டுப்பாடுகள் என்னென்ன, நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பட்ஜெட் ஒரு 2% இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதிகப்படுத்தினாங்க வரி இம்போர்ட் டியூட்டியை. இப்போ அது 6லேருந்து 8% மாற்றிருக்காங்க இம்போர்ட் டியூட்டியை. இதனுடைய நேரடி பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மார்க்கெட் கணிப்பு எஸ்டிமேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 டன் தங்கம் வந்து கடத்தல் முறையில் இந்தியாவுக்குள்ள வரக்கூடும் அப்படிங்கிறதுக்கு அரசாங்கம் வந்து எதிர்மறையாக கடத்தலை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு மறைமுகமான இந்த ஒரு தாக்கம் ஏற்படலாம் அப்படின்னு கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, ஜெனரலா பாத்தீங்கன்னா எப்போ நடக்கும் கேப் வந்து இப்ப வெளிநாட்டு தங்கத்துக்கும் நம்ம தங்கத்துக்கும் ஒரு 8% வித்தியாசம் இருக்கு அப்படின்னா அது ஆர்பிட்ராஜ் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ வெளியில இருந்து அதை கொண்டு வரலாம். ஸோ அவங்க ஒரு 4% எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சா கூட போதும், நான் கொண்டு வந்து விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் வரும். வழிகள் உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றன மறைமுகமாக. அது வந்து நேரடியா அரசாங்கத்துக்கு வரி கொடுத்து வாங்குறவங்க, இம்போர்ட் டியூட்டி கட்டி வாங்குறவங்களுக்கு வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இந்த அமைப்பு. இது ஒண்ணு. ரெண்டாவது, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். நீங்க அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதிகரிக்கிறது. நடப்பு கணக்கு பற்றாக்குறைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற வந்து ஒரு ஆங்கிலத்துல நீஜர் ரியாக்ஷன் அப்படிம்பாங்க. ஒரு உடனடியா நம்ம என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் கையில இருக்கிறது இம்போர்ட் டியூட்டி தான். அதே இது ஒரு நீண்ட கால அணுகுமுறையோட பார்த்தாங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஜெனரலா இந்த தங்கம் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணதுனால ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்குமே தவிர தங்கம் வாங்குறவங்க ஆணுகிட்ட வாங்காம இருக்க மாட்டாங்க. அதே ஏன் இவங்க இப்ப நீச்சல் ரியாக்ஷன் எடுக்க காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த மே மாதத்துல வந்து மிக அதிகமான டன்னேஜ் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு புள்ளிவரம் சொல்லுதுங்க, மே மாதத்துல, அதாவது உலக சந்தைகளை ஏப்ரல் மாதத்துல தங்கத்தின் விலை சரிவடைந்துட்டு அதை தொடர்ந்து பலரும் தங்கம் வாங்க ஆரம்பித்தார்கள். ஆனா மே மாதம் பாத்தீங்கன்னா நமது இறக்குமதி 162 டன். நமது நாட்டின் இறக்குமதி ஒரே மாதத்துல, இது வந்து 2011 இருந்த அளவு விட 2 மடங்கு. அது